நம்முடைய தேவன் காலங்களை உண்டாக்கினவராயிருக்கிறார். हमारा परमेश्वर समयों को सृजे हैं. அவர் நம்முடைய காலங்களுக்கு மேற்பட்டவராயிருக்கிறார். वो समयों से भी अपार है. अनेक சமயத்தில் நம்ம சொல்லுகிற காரியம் நேரமே எனக்கு சரியில்லைன்னு போ. कई बार हम इस तरह कहते हैं मेरे लिए समय ठीक नहीं है. நேரம் சரியா தான் இருக்கு. समय तो बिल्कुल ठीक है. நம்ம சரியா இருக்கிறோமா இல்லையான்னு பார்க்கணும். यानी हमें ये देखना चाहिए कि यदि मैं ठीक हूँ या ना. இந்த நாள் கெட்ட நாள், இந்த நாள் நல்ல நாள் என்று நம்ம மனுஷர்கள் பிரிச்சு பிரிச்சு வச்சிருக்காங்க. मनुष्य क्या करते हैं, ये दिन अच्छा दिन है, वो दिन बुरा दिन है, ऐसे हम अलग अलग कर रख देते हैं. அப்படியே இல்ல, கர்த்தர் உண்டு பண்ணின எல்லா நாளுமே அது நன்மையான ஆசீர்வாதமான நாள். वैसा नहीं था. वैसे कि जैसे कि परमेश्वर ने जो बनाए हैं हर एक दिन भला दिन है. ஆமென். आमीन. வசனத்தை வாசிக்கலாமா? ये वचन की ओर ध्यान दें. பிரசங்கி 3ஆம் அதிகாரத்துல सबोपदेशक 3 अध्याय का 11ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். 11वीं आयत को हम पढ़ते हैं. பிரசங்கி 3:11. सबोपदेशक 3 अध्याय का 11वीं आयत. அவர் சகலத்தையும் அதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறார். उसने सब कुछ ऐसा बनाया कि अपने अपने समय पर वे सुंदर होते हैं. ஆமென். आमीन. தேவன் உங்க வாழ்க்கையில परमेश्वर के जीवन में எல்லாவற்றையும் सब चीज எப்பொழுது कब से, நீங்க தாயின் கருவில் உண்டாகிற அந்த நேரம் முதற்கொண்டு जब से आप माँ के कोख में होने लगे तब से लेकर இந்த உலகத்திலிருந்து நம்ம போகும் அந்த நேரம் வரை எல்லாவற்றையும் அதின் டைம்ல அவர் நேர்த்தியாய் செய்திருக்கிறார். जब तक इस दुनिया से हम जाएंगे तब तक परमेश्वर आपके लिए हर एक कार्य को सुंदर रीति से बनाए हैं. எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு. हर बात के लिए एक समय होता है. ஆமென். आमीन. ஆகவே இது கெட்ட நேரம் நல்ல நேரம் இல்ல, எல்லா நேரமும் உங்களுக்கு நன்மையான நாள் தான். इसलिए आप भला दिन बुरा दिन ऐसा कुछ नहीं है, सारा समय आपके लिए अच्छा ही है. ஆமென். आमीन. ஒருவேளை இத்தனை வருடம் இத்தனை நாட்கள் உங்க வாழ்க்கையில ரொம்ப கெட்டு போயின நேரம் மாதிரி நீங்க நினைச்சிருக்கலாம். ஆனா இன்றைக்கு கர்த்தர் உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதத்தின் நேரத்தை துவக்கிறதுக்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார். शायद इतने दिनों से आपने सोचा होगा मेरा समय बिल्कुल बुरा था या सही नहीं था करके, लेकिन आज से लेकर परमेश्वर आपके जीवन में अच्छे कार्य को शुरुआत करें, अच्छे दिन को शुरुआत करें. ஆமென். आमीन. எடுத்துக்கொள்ளுங்கள் யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்துல आइए अपने बाइबल को पलटें. यूहन्ना रचित सुसमाचार उसकी 5वें अध्याय को हम पलटें. அதுல 2ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். दूसरा आयत से लेकर हम पढ़ते हैं. எபிரேய பாஷையிலே பெதஸ்தா எனப்பட்ட ஒரு குளம் எருசலேமில் ஆட்டு வாசல் அருகே இருந்தது. அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. அவைகளிலே குருடர், சப்பானிகள், சுமின உறுப்புடையவர்கள் முதலான வியாதிக்காரர் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலக்கும் என்று காத்து கொண்டிருப்பார்கள். ஏனெனில் சில சமயங்களில் தேவதூதன் ஒருவன் அந்த குளத்தில் இறங்கி தண்ணீரை கலக்குவான். தண்ணீர் கலங்கின பின்பு யார் முந்தி அதில் இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாதியஸ்தனாய் இருந்தாலும் சொஸ்தமாவான். यरूशलेम में बेट फाटक के पास एक गुंड है जो इब्रानी भाषा में बेथस्दा कहलाता है. उसके 5 ओसारे हैं. इनमें बहुत से बीमार, अंधे, लंगड़े और सूखे अंग वाले पड़े रहते थे, क्योंकि मनुष्य नियुक्त समय पर परमेश्वर के स्वर्गदूत गुंड में उतरकर पानी को हिलाया करते हैं. पानी हिलते ही जो कोई पहले उतरता वह चंगा हो जाता था, चाहे उसकी कोई बीमारी क्यों ना हो. ஆமென். आमीन. அந்த பெதஸ்தான ஒரு குளம் இருக்கிறது. यहाँ पर पेदस्ता नामक एक गुंड है. அந்த குளத்துல எப்ப தேவதூதன் வந்து அந்த தண்ணீரை கலக்குவாரோ, யார் ஃபர்ஸ்ட் அங்க இறங்குறாங்களோ அவங்க எவ்வளவு மோசமான வியாதியா இருந்தாலும் சரி, டாக்டரால கைவிடப்பட்டிருந்தாலும் சரி, அவங்க யார் ஃபர்ஸ்ட் அதுல இறங்குறாங்களோ அவங்களுக்கு உடனே சுகம் கிடைக்குமா. उस पेदस्ता नामक उस कुंड के अंदर जब हमें कभी भी एक स्वर्गदूत आकर उस पानी को हिलाते हैं, जो व्यक्ति जो भी बीमार, कैसे भी बीमार क्यों ना हो, यदि वो व्यक्ति पहला उस कुंड में उतरते हैं वो चंगा हो जाते थे. அப்படின்னா பாருங்க, அந்த குளத்தை சுத்தி எவ்வளவு வியாதிஸ்தர்கள் படுத்திருப்பாங்க. दरअसल आप समझ लीजिएगा उस कुंड के पूरी जगह पर कितने लोग लेटते होंगे. எல்லா வியாதிஸ்தர்களும் அந்த குளத்தையே பார்த்துட்டு இருப்பாங்க. और सारे लोग उस कुंड के पानी को ही ध्यान देते होंगे. எப்ப தேவதூதர் வருவாரு, कब स्वर्गदूत आएगा, ஃபர்ஸ்ட் நான் தான் இறங்கணும், पहले मुझे ही उतरना है, ரெடியா இருப்பாங்க. वो तैयार रहते होंगे.
அதுல ஒரு மனுஷன் இருக்கிறாரு. उसमें एक व्यक्ति था 5ஆம் வசனத்துல 5वें आयत में 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருக்கிறார். 38 वर्ष से वो बीमार था. நான் நினைக்கிறேன் இந்த மனுஷன் தான் அந்த எல்லா வியாதியஸ்தர்களும் ரொம்ப சீனியரா இருப்பார் போல இருக்கு. शायद हम इस तरह सोच रहे हैं यही व्यक्ति सारे वहां पर जितने लोग होते हैं बीमारी उनमें से सबसे सीनियर होगा. அவன் எப்படி இருக்கிறான்? படுத்து இருந்தானா. वो कैसा था? लेटा हुआ था. இயேசு அவனை தான் கண்டு यीशु मसीह उन्हीं को ही देखकर எல்லாரும் ரெடியா நின்னுட்டு கூட இருக்கலாம். शायद सभी लोग तैयार से खड़े रहते होंगे இவனால நிக்க முடியாதுங்க. लेकिन ये खड़ा नहीं हो पाता. படுத்து தாங்க ये இருக்காங்க. लेटा रहा है. படுத்து இருந்து எப்படி தான் குளத்துல குதிக்க முடியுமோ? पता नहीं लेटे लेटे कैसे वो कुंड के अंदर कूदेगा. ஆனாலும் ஒரு நம்பிக்கை. फिर भी एक आशा थी उनके अंदर. எப்படியாவது நான் ஒரு நாள் உழுவேன். किसी तरह मैं कुंड के अंदर जाऊंगा. எனக்கு சுகம் கிடைக்கும். मुझे चंगाई मिलेगी. ஆனா அவன் தான் ரொம்ப சீனியரா இருக்கான். यही बहुत सीनियर था वहां. இவன் கண்ணுக்கு முன்னாடி வந்தவங்க நிறைய பேர் வருவாங்க, சுகம் பெற்றுட்டு போயிட்டே இருப்பாங்க. इनके सामने जितने आए थे वे शायद आते चंगे पाकर वो जल्दी जाते होंगे. இவன் மனசு எவ்வளவு வேதனையா இருக்கும். इनका दिल कितना दुख से भरा होगा. தேவதூதர் கலக்கிற அந்த நேரத்துல யாராவது இவனை ஹெல்ப் பண்ணுவதற்கு கூட யாருமே இல்லைங்க. कोई भी ऐसा व्यक्ति भी नहीं था इनकी सहायता करें जब वो पानी हिलाए जाए स्वर्गदूत की ओर से. அவனோட ஃபேமிலி மெம்பர் கூட இருக்க மாட்டாங்க. उनकी परिवार की सदस्य भी नहीं था. அப்படி ஒரு சோகமா இவனே சேரா படுத்து இருக்கான். ऐसा एक दुख से भरा हुआ ये लेटा हुआ है. குளத்தையே பார்த்துட்டு இருப்பான். वहां की कुंड की ओर ताकते रहता எனக்கு है. எப்ப சுகம் கிடைக்கும்? कब मुझे चंगाई मिलेगी? நான் அவங்கள போல நான் எப்படி நடப்பேன்? कब उनके समान में चलूंगा? யோசித்து கொண்டே இருந்திருப்பான். इन्होंने सोचा रहा होगा. நிறைய சான்ஸ் அவனுக்கு கிடைச்சிருந்துச்சு வாழ்க்கையில. जरूर उनके जीवन में कई मौका अवसर तो मिला है. 38 வருஷம்னா எத்தனை வாய்ப்புகள் கிடைச்சிருக்கும். 38 साल का मतलब कितनी अवसर उनके लिए मिला होगा. ஆனா 38 டைமும் அவனுக்கு ஒரு டைம் சரியில்லை மாதிரி தான் இருக்குது. शायद यहाँ लगता है 38 साल उनके लिए बिल्कुल बुराई था, अच्छा नहीं था. பெதஸ்தானாலே அது ஒரு கிருபையின் வீடா இருக்கிறதா. பெதஸ்தா का मतलब ही एक अनुग्रह का घर है. எல்லாத்துக்கும் கிருபை இருக்கு, ஆனா எனக்கு கிருபை இல்லையே நீ யோசித்து கொண்டிருக்கலாம். सबके लिए अनुग्रह है लेकिन मेरा नहीं करके ये व्यक्ति ने सोचा होगा. 38 வாய்ப்பையும் நான் தவறிட்டேன். शायद 38 सालों से अगर जितनी मौका मिली 38 मौका को भी अवसर को भी मैंने खो दिया करके सोचा होगा. 38 முறையும் நான் ஃபெயில் ஆயிட்டேன். 38 बारों में भी मैंने हार चुका है. நொந்து போய் உட்கார்ந்திருக்கான். वो बिल्कुल टूट गया. ஆனா இயேசு அவனை நோக்கி வருகிறார். लेकिन यहाँ पर यीशु मसीह उनके ओर आए. हालेलुया. हालेलुया. அவன் சொல்றான் என்னை குளத்துல கொண்டு போய் விடுறதுக்கு யாருமே இல்லைங்க. वो बीमार इस तरह कहता था यीशु मसीह के पास मुझे वहां कुंड के पास ले जाने के लिए भी कोई नहीं है मेरे लिए. இயேசு அவனை சொல்லுகிறார். यीशु मसीह उनसे कहा எழுந்திரு உன் படுக்கையை எடுத்து கொண்டு நட என்று 8ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். 8वें आयत में प्रभु यीशु उनसे कहते हैं उठ अपनी खाट उठा और चल फिर. ஆமென். ஆமென். 38 வருஷம் என்பது அவன் வாழ்க்கையில பாதி ஆண்டு காலம் படுத்து வாய்ப்பை இழந்தவனாகவே காணப்பட்டான். 38 वर्ष का मतलब उन्होंने अपनी जिंदगी में आधे पूरा खत्म हो कर चुका है लेट कर. ஒருவேளை இப்படிப்பட்ட சூழ்நிலையில உங்க லைஃப்ல பாதி நாட்கள் எனக்கு வேஸ்ட் ஆயிருச்சு, என்னோட முயற்சி வேஸ்ட் ஆயிருச்சு, எல்லாவற்றிலும் நான் தோத்து போறேன், எனக்கு உதவி செய்தவர்கள் யாருமே இல்லை என்று நீங்க படுத்த படுக்கையில நீங்க இந்த வசனத்தை நீங்க கேட்டுக்கொண்டிருக்கலாம். यदि आप में से कोई ऐसा व्यक्ति क्यों ना हो जो सोचते होंगे आप मैं 38 सालों से यानी अपनी जिंदगी के आधे वर्ष को मैंने इस तरह लेटे लेटे खत्म कर दिया, कोई लाभ नहीं, सारा समय मेरा बुरा करके, यदि आप सोचने वाले क्यों ना हो. ஒருவேளை நீங்க இந்த டைம் நான் எப்படியாவது ஜெயிச்சிருவேன், ஒருவேளை அடுத்த வாரம் நான் எப்படியாவது கண்டிப்பா சுகம் கிடைச்சு நான் போயிடும், என் வாழ்க்கையில ஏதாவது நன்மை கிடைக்கும் என்று நீங்க ஒவ்வொரு டைமும் நீங்க எதிர்பார்த்திருக்கலாம். यदि आप इस तरह सोचेंगे इस साल मेरे लिए ठीक हो जाएगा, इस समय मेरे ठीक हो जाएंगे करके हर एक अवसर को आप इंतजार करते क्यों ना हो. ஆனா இப்பொழுது இயேசு உங்க பக்கத்துல வருகிறார். लेकिन अब यीशु मसीह आपके पास आते हैं. 38 வருடம் உங்களுடைய பிரயாசத்திற்கு ஒரு பலனை கொடுக்க கர்த்தர் வந்து கொண்டிருக்கிறார். 38 साल की आपकी प्रयास के लिए प्रभु एक एंड देना चाहते हैं. எல்லாம் அந்த சுத்தி இருக்கிற வியாதிஸ்தர்களுக்கு கிருபை தான் கிடைத்தது. जो वहां पर बैठे हुए सारे बीमारों के लिए अनुग्रह मिला है. ஆனா உங்களுக்கு கிருபையானவரே உங்க முன்னாடி வந்து நிக்கிறாருங்க. लेकिन आपके लिए जो कृपा जिसका नाम कृपा अनुग्रह है वही आपके सामने आकर खड़े रहते हैं. அங்க இருக்கிற வியாதிஸ்தர்கள்லாம் தேவ தூதரை தான் பார்த்தாங்க. वहां के बीमार लोग ने केवल स्वर्गदूत को ही देखा है. ஆனா இவன் ஒருத்தன் தான் இயேசுவையே பார்த்திருக்கான். लेकिन यही एक व्यक्ति था जिन्होंने यीशु मसीह को ही देखा है. ஆமென். ஆமென். உங்க சூழ்நிலையை அவர் அறிந்திருக்கிறவராய் இருக்கிறார். आपकी परिस्थिति को प्रभु जानते हैं. நீங்கள் அங்க குதிக்கிறதுக்கு ஒருவேளை உங்க கால் உங்களுடைய உடல்ல ஏதோ ஒரு உறுப்பு ரொம்ப அவசியமாயுது, அதுல கூட ஒரு தோல்வி இருக்கா,
அங்கே கர்த்தர் உங்களுக்கு சுகத்தை தரும்படியாய் வந்து கொண்டிருக்கிறார். जो आपके लिए बीमार चंगा होने के लिए कूदने के लिए आपके पैरों की जरूरत होगी, अगर वो भी वहां पर आपके लिए ठीक नहीं क्यों ना हो, लेकिन परमेश्वर यीशु मसीह आपके पास आकर आपको चंगा करने के लिए वो सामर्थ्य है. ஹல்லேலூயா. हालेलुया. இயேசு ரொம்ப நல்லவருங்க. मेरा प्रभु बहुत भला है. உங்க சூழ்நிலைகள், உங்க வேதனைகளை, உங்க மனதின் காயங்கள் எல்லாம் இயேசு அறிந்தவராய் இருக்கிறார். आपकी परिस्थिति को, आपकी दिल की घावों तक वो जानते हैं. இரண்டாவதாக ஒரு காரியத்தை வாசிப்போம். दूसरा एक कार्य को पढ़ेंगे. எந்த நேரம் என்றால் कौन सा समय है? மத்தேயு 14ஆம் அதிகாரத்துல. मत्ती 14 अध्याय में. மத்தேயு 14ஆம் அதிகாரத்துல 15வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். मत्ती 14 अध्याय का 15वें आयत को हम पढ़ते हैं. சாயங்காலமான போது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, இது வனாந்தரமான நேரம், ஜனங்கள் கிராமங்களுக்கு போய் தங்களுக்கு போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி அவர்களை அனுப்பிவிட வேண்டும் என்றார்கள். जब सांझ हुई तो उसके चेलों ने उसके पास आकर कहा, यह सुनसान जगह है और देर हो रही है, लोगों को विदा किया जाए कि वे बस्तियों में जाकर अपने लिए भोजन मोल लें. இயேசுவின் பிரசங்கத்தை கேட்கிறதுக்கு திரளான ஜனங்கள் வந்திருக்காங்க. यहाँ पर प्रभु यीशु मसीह की वचन को सुनने के लिए बहुत सारा भीड़ आ चुकी थी. और वचनத்தை எல்லாம் கேட்டாங்க. यीशु मसीह के वचन को सुन रहे थे. तो மாலை நேரம் ஆயிற்று. अब सांझ हुई. வெளிச்சம் கடந்து இப்ப இரவு வரப்போகிறது. यानी अभी रोशनी खत्म होकर अभी अंधेरा आने वाला है. ஆனா இயேசு அந்த ஜனங்களை பார்க்க மனதுருகிறார். लेकिन यीशु मसीह उन लोगों को देखकर तरस खाया. சீஷர்களை பார்த்து சொல்றாரு, இவங்களுக்கு நீங்களே உணவு கொடுங்கப்பா. अपने चेलों से कहा, आप ही इन्हें भोजन दे. உடனே சீஷர்கள் கணக்கு பார்க்கறாங்க. तुरंत चेलों ने हिसाब किया. 200 ரூபாய் பணம் வச்சாலும் முடியாதுப்பா. अगर 200 रुपया भी रखें तब भी तो काफी नहीं है. உடனே இடத்தை பார்க்கறாங்க, இது வனாந்தரம், சான்ஸே கிடையாதுப்பா. तुरंत उन्होंने जगह को देखा है, ये तो सुनसान जगह है, बिल्कुल कोई चांस नहीं है. இயேசுட்ட சொல்றாங்க, இது சாயந்தரம் ஆயிருச்சு, சீக்கிரமா அனுப்பிச்சு விடுங்கங்கறாங்க. यीशु मसीह से वे कह रहे थे, तो सांझ हुई है, लोगों को जल्दी आप विदा की जाए. वचन சொல்லுகிறது நேரம் ஆயிற்று. वचन में लिखा है वो सांझ हुई, देर हो गई. அப்படினா என்ன அர்த்தம்? இனிமே இவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கிறதுக்குலாம் வழியே இல்லப்பான்ட்டார். इसका मतलब अब इन्हें इसके बाद उनके लिए भोजन तैयार करना तो कोई इरादा नहीं है. சீக்கிரம் அனுப்புங்க, जल्दी इन्हें विदा करें. நல்ல நேரம் முடிஞ்சிருச்சு. क्योंकि अच्छा समय खत्म. இருட்டு வரப்போகுது. अंधेरा आने वाला है. இனிமே அற்புதம் நடக்கிறதுக்கு வழியே இல்ல. अब कोई अद्भुत होने का संभव नहीं है. 16 வசனத்துல இயேசுவை நோக்கி அவர்கள் போக வேண்டியதே இல்ல, நீங்களே அவங்களுக்கு போஜனம் கொடுங்கன்றார். लेकिन 16वीं आयत में प्रभु यीशु मसीह ने उनसे कहा, इनका जाना आवश्यक नहीं, तुम ही इन्हें खाना को दे. பொதுவா இரவு நேரத்துல யாரையும் அனுப்ப மாட்டாங்க. எல்லாரும் முதலும் போணும், நடக்கணும், கஷ்டம், காலையில எந்திரிச்சு போன்னு தான் பொதுவா சொல்லுவாங்க. हमेशा लोग इस तरह कहते हैं, भी रात हो गया अब ना जा पाएंगे, इसलिए यहीं ठहरे करके इस तरह बोलेंगे. ஆனா இவங்க எல்லாத்துக்கும் உல்டாவா சொல்றாங்க. लेकिन यहां पर चेले उसके उल्टा बोल रहे थे. எல்லாத்தையும் சீக்கிரம் அனுப்பிடுங்க, டைம் ஆயிடுச்சு, जल्दी इन्हें विदा करें, देर हो गई, नाइट ஆக போகுது और रात आने वाला है. ये சொல்றா, இல்லப்பா நீங்க தாப்பா அவங்களுக்கு உணவு கொடுக்கணும்ன்றார். लेकिन यीशु मसीह ने कह दिया, नहीं नहीं नहीं, ये आप ही इन्हें भोजन दो. हालेलुया, हालेलुया. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய தேவைகள் ஏதோ நல்ல நேரத்துல ஏதோ ஒரு டே டைம் தான் உங்களுக்கு அற்புதம் கிடைக்கும் என்பதே அல்லங்க. आप इस तरह मत सोचिएगा आपकी जो भी जरूरत है, ये आपकी जो अद्भुत कामें हैं दिन में ही हो सकता है, यानी अच्छे समय में भी होगा करके ना सोचें. அவருடைய தேவன் காலங்களுக்கு மேற்பட்டவராய் இருக்கிறார். हमारा प्रभु समय को भी अपार है. இரவில செய்ய வேண்டிய அற்புதத்தை அவர் காலையிலும் செய்வார், காலையில செய்ய வேண்டிய காரியத்தை இரவிலும் அவரால செய்ய முடியும். यदि जो रात में करने वाले कार्य को दिन में भी कर सकेंगे, या दिन में करने वाले के रात को भी कर सकते हैं. आमीन, आमीन. என்ன அற்புதம் நடந்தது சாயந்தர நேரத்துல? उस शाम के समय पर क्या यहाँ पर अद्भुत हुआ है? 5 அப்பம் 2 மீன் தான். 5 रोटी 2 मछलियां ही थे. यीशु ஆசீர்வதித்தார். यीशु मसीह ने आशीषित करी, எடுத்து கொடுத்தாங்க பாருங்க. और उन्होंने उठाकर दिया है. ஆயிரக்கணக்கான ஜனங்கள் சாப்பிட்டு மீதி எடுத்தார்கள். कई हजारे ने खाया है और बाकी भी उन्होंने लिया है. आमीन, आमीन. हालेलुया, हालेलुया. தேவனால கூடாத காரியம் ஒன்றும் இல்லங்க. परमेश्वर ऐसा कोई काम नहीं है जो वो नहीं कर सके. आमीन, आमीन. முடியாத நேரத்திலே கர்த்தர் முடித்து காட்டுகிறவராய் இருக்கிறார். जहां हो ही नहीं सकता, संभव है ही नहीं, वहां पर भी असंभव को संभव करने वाले प्रभु है. அவருடைய வார்த்தையை விசுவாசிங்க. उनके वचन पर विश्वास करें. ஒருவேளை இது உங்களுக்கு கஷ்டமான நேரமா இருக்கலாம். यदि ये समय आपके लिए बहुत ही कष्ट का समय क्यों ना हो, நீங்க இன்னொரு நாள் வெயிட் பண்ண தேவையே கிடையாது. आप और एक दिन के लिए इंतजार करने की कोई आवश्यक नहीं है. இந்த நேரத்துல இப்பொழுதே கர்த்தர் உங்களுக்கு வழிகளை திறக்கிறதுக்கு போதுமானவராய் இருக்கிறார். इसी वक्त इस समय में भी परमेश्वर आपको रास्ता खोलेंगे. आमीन, आमीन. हालेलुया, हालेलुया. இரவு நேரம் முழுவதும்
பேதுரு மீன் பிடிக்கிறார், ஒரு மீன் கூட கிடைக்கலங்க. वहां पर पतरस पूरे रात भर कोशिश किया मछली पकड़ने, लेकिन एक भी उन्होंने ना पकड़ पाया. ஆனா அதிகாலை காலை நேரத்துல இயேசு வந்தாரு. लेकिन वहां पर सवेरे प्रभु यीशु मसीह उनके पास आए थे. இவங்க எல்லாம் ஒரு மீன் கிடைக்கலன்னு சொல்லிட்டு வலையை அழிச்சிட்டு வீட்டுக்கு போகிற அந்த நேரத்துல இயேசு வந்து அற்புதத்தை செய்யறாரு. जब इनको कोई भी मछली ना मिली, इन्होंने अपने जालों को साफ कर कर घर जाए करके उसी वक्त पर यीशु मसीह सवेरे आया और उनसे कहा मछली पकड़ने के लिए. आमीन, हालेलुया. ஆகவே எந்த நேரமும் எப்பொழுதும் அற்புதத்திற்கு நீங்க எதிர்பார்த்து கொண்டிருங்க. इसलिए हर समय कैसे भी समय क्यों ना हो, आप अद्भुत के लिए आप इंतजार करें. எம்மாவூர் சீசர்கள் தன சொந்த ஊருக்கு கிளம்பி வந்துட்டு இருக்காங்க. यम्मावूर नामक में जाने वाले दो चेलों ने यरूशलेम से वो अपने गांव की ओर जा रहे थे. இயேசு கூட பேசிட்டு வராங்க, ஆனா அவங்களுக்கு தெரியல இயேசு தான் என்று. यीशु मसीह उनके साथ अपने आप को जोड़ दिया कि लेकिन उनको पता ही नहीं था ये यीशु मसीह है करके. மாலை நேரம் வந்தது, शाम के वक्त आ गया. இப்ப எம்மாவூர் சீசர்கள் அவர் வருந்தி கூப்பிடுறாங்க. अभी वो दो चेलों ने, जो यम्माऊ के चेलों ने यीशु मसीह को उन्होंने बुलाया. இரவு நேரம் ஆயிருச்சு, रात का समय है. அங்க தங்கிறதுக்காக இயேசு வந்தாரு. यीशु मसीह उनके साथ ठहरने के लिए आए थे. ஆனா அப்பம் பிக்கும்போது, जब लेकिन उन्होंने रोटी तोड़ी, இரவு நேரத்துல அவருடைய கண்கள் திறக்கப்பட்டுச்சு. वो रात के वक्त में भी उन चेलों की आंखें खुल गई. வசனம் சொல்லுகிறது, वचन में लिखा है, அந்த ரெண்டு சீசர்களும் அந்த நேரமே எழுந்து எருசலேமுக்கு போனார்களாம். वचन में लिखा है वो दो चेले उसी वक्त वहां से निकलकर यम्माऊ में निकलकर वो यरूशलेम की ओर गए. आमीन, आमीन, हालेलुया. हालेलुया. எந்த நேரமும் எப்பொழுதும் இயேசு எனக்கு துணையாய் இருக்கிறார். हर समय हर परिस्थिति में यीशु मसीह मेरा सहायता है. हालेलुया, आमीन, हालेलुया, हालेलुया. ஒரு காரியத்தை பார்ப்போம். और एक कार्य की ओर ध्यान दें. மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம், मरकुस रचित सुसमाचार 5वें अध्याय को हम पलटें. அதுல 25ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். 25वीं आयत को हम पढ़ते हैं. அப்போது 12 வருஷமாய் பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்திருக்கிறாள். மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகள் எல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்பட்ட சகோதரி. एक स्त्री थी जिसकी 12 वर्षीय लघु बहने का रोग था. उसने बहुत वेदों से बड़ा दुख उठाया और अपना सब माल व्यय करने पर भी उसे कुछ लाभ ना हुआ था, परंतु और भी रोगी हो गई थी. இந்த சகோதரிக்கு இந்த வியாதி 12 வருஷமா இருக்கிறதா. इस बहन के लिए, स्त्री के लिए ये बीमार जो है 12 साल से था. இந்த காரியம் அவருடைய வாழ்க்கையில குறிப்பிட்ட நேரத்துல அது வர வேண்டும். ये जो कार्य है उनके जीवन में बस कुछ ही, ये कार्य जो है स्त्री के जीवन में उस पर्टिकुलर टाइम में ही होना चाहिए था. இது வரது நிமித்தமாக அந்த குழந்தைக்கும் குடும்பத்துக்கும் ஒரு பெரிய ஆசீர்வாதம். ये कार्य उनके जीवन में होने से उनके लिए, उनके परिवार के लिए, बच्चों के लिए वो भला था. ஆனா இதே காரியம் 12 வருஷமா இருந்துச்சுன்னா அது எந்த பெண்களாலும் தாங்கிக் கொள்ள முடியாது. लेकिन वही बात अगर 12 वर्ष से है तो वो कोई भी स्त्री उसे सह नहीं पाएंगे. அந்த பெண்ணுடைய கணவரோ அல்லது குடும்பமோ எப்படி இந்த சகோதரிக்கு ஆதரவா இருந்தாங்க நமக்கு தெரியல. हम नहीं जानते उनकी परिवार या उनका पति इस स्त्री के लिए कितनी सहायता करी करके. अनेक வைத்தியர்களால மிகவும் வேதனை வரப்பட்டிருக்காங்க. और कई वैद्यों के चलते भी इनका रोग बढ़ गया करके देखते हैं. ஒரு ஹாஸ்பிடல் அல்ல, ஒரு டெஸ்ட் கிடையாது, एक टेस्ट या एक अस्पताल नहीं. அதுக்கு அப்புறம் தன்னுடைய காசெல்லாம் வேற ஆஸ்தி எல்லாம் செலவு பண்ணிட்டாங்க. अपना सारा संपत्ति खर्च कर चुकी थी. ஒண்ணுமே நடக்கல, कुछ नहीं हुआ, ஒண்ணுமே நடக்கல, कुछ नहीं हुआ. வாழ்க்கையை வெறுத்திருக்கலாம். शायद अपनी जिंदगी को भी उन्होंने घृणा करती होगी. இந்த 12 வருஷம் இந்த பாட இந்த வேதனையை ஒப்பனா வெளியே சொல்ல முடியுமா யார்ட்டாவது? 12 वर्ष की इस कार्य को किसी से वो कह सकती है क्या? 27ஆம் வசனத்துல அவ இயேசுவை குறித்து கேள்வி மட்டும் தான் பண்றா. 27वें वचन में उन्होंने यीशु की चर्चा सुनी. அவளுக்குள்ள ஒரு விசுவாசம், அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை நான் தொடுவேன். उसके अंदर एक विश्वास, यदि वो यीशु मसीह के वस्त्र की कोने को मैं छू लूं तो चंगे हो जाऊं. எப்படியாவது நான் நேரா வந்து முட்டிகால் போட்டு கையை தூக்கி ஆண்டவரே எனக்கு இந்த வியாதி இருக்குன்னு சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலைங்க. ऐसा उनको परिस्थिति था सीधे यीशु मसीह के पास आकर घुटने टेकर हाथ उठाकर प्रभु मेरे लिए ये रोग है करके कहने की. ஆனாலும் அந்த வேதனையை என் இயேசு அறிந்திருக்கிறார். लेकिन उस वेदना को भी मेरा प्रभु जानते थे. ஆமென், ஆமென். இயேசு போகும்போது வரும்போது எத்தனையோ பேர் உரசி இருப்பாங்க, வஸ்திரம் பட்டு இருக்கும். ஆனா இவருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய சுகம் உண்டாகுது பாத்தீங்களா? जब यीशु मसीह उस भीड़ में जा रहे थे, कितने लोगों के पास आसपास उनके यीशु मसीह के पास चलते होंगे, उन लोगों के पास यीशु मसीह का वस्त्र तो लगा होगा, लेकिन ये स्त्री के पास वो वस्त्र के चलते छंगाई हुई. ஏன்னா இயேசுக்கு தெரியும் இந்த 12 வருஷமாய் இவருடைய வேதனையை இயேசு அறிந்திருக்கிறார். क्योंकि यीशु मसीह इसकी 12 वर्ष की कार्य को जानते थे. உங்களுடைய கூக்குரலை கர்த்தர் அறிந்திருக்கிறார். आपकी चिल्लाहट को प्रभु जानते हैं. உங்களுடைய வேதனைகள், உங்களுடைய பெருமூச்சு,
நீங்க சொல்ல முடியாத சில காரியங்களை மனசுல போட்டு நீங்க குழப்பிட்டு இருக்கீங்களே அதை கூட இயேசு அறிந்திருக்கிறாருங்க. आपकी लंबी सांस को आपकी हर एक कार्य जो आप कह भी नहीं पाते हैं वैसे कार्य को आपके परिस्थिति को प्रभु जानते हैं. ஆமென். அங்க யவீரு தலைவன் இயேசுவை அர்ச்சனை பண்றான். சீக்கிரம் வாங்க எப்படி சொல்லி அவசரப்படுத்துறாரு. यहाँ पर यहीर जो है आराधनालय के सूबेदार यीशु मसीह को जल्दी कर रहे थे, आप जल्दी आइए मेरे घर पर करके. ஆனா இயேசு ரொம்ப ஸ்லோவா போயிட்டு இருக்காரு. लेकिन यीशु मसीह बहुत ही देरी से जा रहे थे. எதுக்கு தெரியுங்களா? क्या के लिए? இந்த 12 வருஷம் பெருமாடு உள்ள ஸ்திரியை குணமாக்கி ताकि ये 12 वर्ष से इस स्त्री को चंगाई करे. இப்ப யவீருக்கு ஒரு காரியத்தை காட்டுறாரு. உன் பிள்ளை எத்தனை வயசுப்பா? 12 வயசு தானே. இங்க பாரு, 12 வருஷம் உள்ள அந்த பெரும்பாடு, அந்த கஷ்டத்தை, அந்த வேதனையை நீக்கிட்டேன்னா 12 வயசு நிரம்பின ஒரு பிள்ளைக்கும் சுகம் கண்டிப்பா உண்டு என்பதை இயேசு இங்க லிங்க் பண்ணி காட்டுகிறத நான் பார்க்க முடியும். यहाँ पर यहीर के पास यीशु मसीह एक कार्य को बताना चाहते थे. यदि मैं 12 वर्ष से उस स्त्री को मैं चंगा कर सकता हूँ, रोगी को, तो आपकी बेटी जो 12 वर्ष की है उसे भी मैं चंगा कर सकता हूँ करके दोनों कार्यों को प्रभु यहाँ पर जोड़ते हुए यहीर को बताते हुए हम देखते हैं. ஏசாயா 65:24 வாசிக்கிறோம். அவர்கள் கூப்பிடுவதற்கு முன்பாகவே என் தேவன் மறு உத்தரவு அருளுகிறவராய் இருக்கிறார். यशायाह नबी 65 का 24वीं आयत में हम देखते हैं वो बुलाने से, चिल्लाने से पहले, पुकारने से पहले ही मैं उनको उत्तर देता हूं करके प्रभु कहते हैं. ஆமென். ஆமென். ஒருவேளை 12 வருஷமாய் நீங்க இப்படிப்பட்ட ஒரு கொடிய வியாதியோ, ஒரு பலவீனமோ, ஒரு கஷ்டமோ, எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையில நீங்க போய் கொண்டிருக்கலாம். यदि आप भी ऐसे कुछ 12 वर्ष से कुछ बीमार हो या कोई परिस्थिति ऐसा क्यों ना हो, कोई कठिन समय क्यों ना हो, कष्ट दुख कुछ भी क्यों ना हो, ऐसे आप गुजरते होंगे. இந்த இப்பேற்பட்ட இவ்வளவு பெரிய 12ஆம் இருந்தாலும் சரி, அது 38ஆம் இருந்தாலும் சரி, அது எத்தனை வருஷமா இருந்தாலும் சரி, ஈவன் 430 வருஷம் அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் விடுதலையாக்கினார் என்றால் உங்களுக்கும் தேவன் விடுதலையாக்குறதுக்கு போதுமானவராய் இருக்கிறார். आमीन, हालेलुया. यदि 12 वर्ष की कार्य क्यों ना हो या 38 वर्षों के कार्य क्यों ना हो, यदि 430 साल की मिस्र के अंदर एक गुलामीपन की ऐसे परिस्थिति क्यों ना हो, आज परमेश्वर आपको छुड़ाने के लिए काफी है, सामर्थ्य है. आमीन. தேவன் அதினத்தின் காலத்திலே அவர் நேர்த்தியாய் செய்கிறவராய் இருக்கிறார். परमेश्वर अपने अपने समय पर सब कामों को वो सुंदर कर देते हैं. ஒருவேளை லேட்டா வர்றது போல காணப்படலாம். शायद लगता है कि प्रभु देर से आ रहे हैं. ஒருவேளை அது 4 நாள் ஆயிருச்சே, வேஸ்ட் இப்ப வந்து நாருமேன்னு கூட நினைத்திருக்கலாம். यदि मरकर 4 दिन हो गया, अब यीशु मसीह आएंगे तो वहां पर बदबू होगा, दुर्गंध होगा, अब ये तो कुछ कार्य की नहीं करके ऐसी परिस्थिति क्यों ना हो. ஆனா இப்பதான் நீங்க தேவனுடைய மகிமையை நீங்க காண போறீங்க. ஆகவே தயவு செய்து வசனத்தை விசுவாசிங்க. लेकिन अब ही आपको परमेश्वर की महिमा को देखने का वक्त आ चुका है. आप परमेश्वर पर विश्वास करें. ஆமென். ஆமென். மரியாளும் மார்த்தாலும் அழைச்சிட்டாங்க. கண்டிப்பா வருவார், கண்டிப்பா வருவார். நீங்களும் அவரை அழைத்திருக்கிறீங்க, நிச்சயம் வருவார். मार्था और मरियम ने यीशु मसीह को बुलाने के लिए खबर भेजा है, वो जरूर आएंगे. वैसे ही आपने भी परमेश्वर का और चिल्लाया, बुखारा, जरूर प्रभु आपके पास आएंगे. ஏனென்றால் இயேசுவும் சரி, மார்த்தாள் மரியாள் லாசரும் சரி, இயேசுவை ரொம்ப அதிகமாய் நேசிக்கிற ஒரு குடும்பம். यीशु मसीह भी हो या मार्था मरियम हो, वो दोनों, यीशु मसीह भी उनसे बहुत प्यार करते थे और मार्था मरियम भी यीशु मसीह से प्यार करते थे. நீங்களும் இயேசுவை அதிகமாய் நேசிக்கிறீங்க. आप भी यीशु मसीह से बहुत प्यार करते हैं. நிச்சயம் உங்க குடும்பத்தை விசிட் பண்ணுவார். जरूर आपकी परिवार से मिलने के लिए प्रभु आएंगे. ஜெபம் பண்ணுவோமா? आइए प्रार्थना करें. நல்ல பிதாவே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். भला परमेश्वर, धन्यवाद की दिल से तेरी आराधना करते हैं. நீர் காலங்களுக்கு மேற்பட்டவராய் இருக்கிறதுக்காக आप ஸ்தோத்திரம். समय से भी अपार है, हम विश्वास करते हैं खुदा. ஒருவேளை எங்க லைஃப்ல பல வருடம், பல மாதம், எத்தனையோ காரியங்கள் நாங்கள் இப்பொழுது நாங்கள் வேதனையில போய் கொண்டிருக்கிறது மாதிரி இருக்குது சுவாமி. शायद हमें लगता है कई सालों से, कई महीनों से या कई ऐसे जिंदगी से हम अपनी जिंदगी को ऐसे दुखों से हम बिताते क्यों ना हो. ஒருவேளை நினைச்சிருக்கலாம், இதுதான் என் லைஃப் போலக்கு, இது வேதனை தான் என் வாழ்க்கை முழுவதும் அனுபவிக்கிற போலக்குன்னு என்று கூட நினைத்திருக்கலாம். शायद यहाँ तक हम सोचे होंगे यही मेरा जिंदगी है, मुझे अपनी जिंदगी भर ऐसे परिस्थिति में पड़े रहना करके भी सोचे क्यों ना हो. இல்லவே இல்லை. ஆனாலும் நீர் எங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். लेकिन प्रभु आप हमारे और आने के लिए प्रभु आ रहे हैं, इसके लिए हम तेरा लाखों लाख धन्यवाद करते உங்களுடைய हैं. வார்த்தை வந்து கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். आपकी वचन हमारे और आ रही है, धन्यवाद. உங்களுடைய சுகம் வந்து கொண்டிருக்கிறதுக்காக आपकी ஸ்தோத்திரம். चंगाई आ रही है, धन्यवाद. நீர் காலங்களுக்கும் நேரங்களுக்கும் மேற்பட்டவராய் आप இருக்கிறீங்க. समयों के अपार है. எல்லா நேரமும் எல்லா காலமும் எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் நீர் மாற்றி கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். सारे समय को, अवसर को हमारे लिए आशीष के रूप में बदल कर दिया है, हम तेरा धन्यवाद करते हैं எங்களுடைய राजा. வாழ்க்கையில இருக்கிற மீதியான நேரங்கள்
நேரங்கள் காலங்கள் எல்லாம் உம்முடைய கரத்தில் இருக்கிறது. हमारे जीवन में जो बचे हुए कार्य समय वर्ष को तेरे हाथों में हम समर्पित करते हैं रक्षा. இந்த நேரத்தையும் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். इस समय को भी आपके हाथों में समर्पण करते हैं. ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. हर एक को आशीषित करें. மீட்பர் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. हमारे उद्धारकर्ता यीशु के नाम से हम प्रार्थना करते हैं खुदावन. ஆமென். आमीन. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. प्रभु आप सबों को आशीषित करें. जय मसीह.